ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா குஸ்கா பிளெயின் பிரியாணி. இதுக்கு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். பிரிஞ்சி இலை 2 பட்டை, 2 கிராம்பு, அன்னாசி மூக்கு எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். இப்போ இது சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இது 1 கப் ரைஸ்க்கு இந்த அளவு. சின்ன வெங்காயம் நீல வாக்கால் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வதக்கிக்கலாம். இதோட 2 தக்காளி, 1 கப்புக்கு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய். 2 கப் ரைஸாக இருந்துச்சுன்னா 4 தக்காளி 4 பச்சை மிளகாய் வரும். ஒரு கப் ரைஸு ஊற வச்சுருக்கேன் ஒரு 20 மினிட்ஸ். சீரக சம்பா ரைஸ் இது 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இதோட பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா எல்லாம் வதங்கணும். இதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் போட்டிருக்கேன். நல்லா வதங்கியிருக்கு. நல்லா தக்காளி எல்லாம் மேஷ் ஆகி நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். இந்த மாதிரி இப்போ இது 1 கப்புக்காக 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு, தயிர் ஊற்றிருக்கேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. அப்படி இல்லைன்னா லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ இதோட அரிசியை ஆட் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி 2த்தையும் தூவி விட்டுட்டு நல்லா கிளறிக்கிட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எடுத்தோன்னா இந்த மாதிரி குஸ்கா ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடும். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அமைக்கி மூடி வச்சுட்டு எடுத்தோன்னா டேஸ்டியான குஸ்கா ரெடி பண்ணியாச்சு. வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.